அண்மைச் செய்தி. சென்னையில் குரூப் 2 தேர்வு மையங்களில் தேர்வர்களின் எண்கள் இல்லை என புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தேர்வு மையங்களில் தேர்வு எழுதுவோரின் எண்கள் இல்லை என புகார் தெரிவித்து அங்கு தேர்வர்கள் கூடியுள்ள நிலையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் டிஎன்பிஎஸ்சி மூலமாக பேருந்துகள் ஏற்பாடு செய்து தேர்வர்களை சரியான மையங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது குறித்த செய்தியை அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், குரூப் 2 தேர்வில் ஏற்பட்டுள்ள குளறுபடி காரணமாக சாலை மறியல் ஏற்பட்டு வருவதை பார்க்க முடிகிறது. கூடுதல் கள தகவலை பதிவிடலாம். ராம்குமார், வணக்கம். இன்றைய தினத்தில் குரூப் 2 தேர்வுகள் என்பது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் 47 மையங்களில் நடைபெறுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. சரியாக 9:30 மணி அளவில் இந்த குரூப் 2 தேர்வு தொடங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். 9:30 மணி அளவில் தொடங்கி 12:30 மணி வரைக்கும் நடைபெறும் என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையை பொறுத்த வரைக்குமே 3 மையங்கள் மட்டுமே இருக்கின்றது. குறிப்பாக நந்தனம் பிரசிடென்சி கல்லூரி, அதே போல அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வைஷ்ணவா கல்லூரி. இந்த வைஷ்ணவா கல்லூரியை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட எழும்பூரில் இருக்கக்கூடிய மையங்களில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டும் இங்கேயே போட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கேண்டிடேட் ஒரே கல்லூரியில் போடப்பட்டதன் காரணமாக அவர்கள் அனைவருமே பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கூட இங்கு வந்திருக்கிறார்கள். இங்கு பார்த்த பொழுது அவர்களுடைய பதிவெண் இல்லாததனால் அவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100 பேருக்கு மட்டுமே இங்கு ஒதுக்கப்பட்டு, ஆனால் இந்த மையம் போட்டிருப்பதன் காரணமாக அதற்கான முழு விவரங்கள் ஒதுக்கப்படாததன் காரணமாக தேர்வர்கள் தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பல நாட்களாக எங்களுடைய கனவு, பல நாட்களாக இதை முயற்சி செய்து வருகிறோம், குறிப்பாக இதற்காக நாங்கள் தயாராகி வருகிறோம், 24 மணி நேரம் படித்திருக்கிறோம் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக எங்களுடைய கனவை சிதைந்து போகக்கூடிய வகையில் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே மையங்கள் அமைப்பதில் இருக்கக்கூடிய குளறுபடியை நீக்க வேண்டும் என்று கடந்த ஆண்டே நாங்கள் கோரிக்கை விடுத்திருந்தோம். ஆனால் தற்பொழுது கூட அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர்கள் தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக அரும்பாக்கம், கோயம்பேடு உள்ளிட்ட அண்ணாநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டருக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தேர்வர்களை பொறுத்த வரைக்குமே அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது, நாங்கள் கலைந்து செல்ல தயாராக இருக்கிறோம், ஆனால் தமிழகம் முழுவதும் அந்த தேர்வு என்பது ரத்து செய்யப்பட வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் கலைந்து செல்ல மாட்டோம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக ஒரு மாவட்டத்தில் நடத்திவிட்டு மற்றொரு மாவட்டத்தில் எப்படி எங்களுக்கு மட்டும் தனியாக நடத்துவார்கள் என்ற கேள்வி எங்களுக்கு எழுகிறது. அதனால் தமிழகம் முழுவதும் இந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். ராம்குமார்.